கூட்டணியில ஓபிஎஸ் நான் சேர மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. தாவேகா பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நேற்று அவர்களுக்கு கூட்டம் நடந்த போது தாவேகாவுடன் சேர வேண்டும்னு ஆதரவாளர்கள் அனைவரும் தகவல் இருக்கு. முதல்ல என்னுடைய நாளை நடைபெற இருக்கிற கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை நான் முதலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரை நேற்றைய தினம் நடைபெற்ற நிகழ்ச்சி என்பது அனைத்து மாவட்ட செயலாளர்கள் பெரும்பானோர் தங்கள் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த கருத்தின் அடிப்படையில் 2 நாட்களுக்குள்ளே நல்ல முடிவுகள் மேற்கொள்வதாக இருக்கிறது. எந்த காலகட்டத்திலும் எடப்பாடியுடைய தலைமையில் இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தான் இணைத்துக் கொள்ளப் போவதில்லை, துரோகத்திற்கு என்றைக்கும் இடமளிக்க மாட்டேன் என்று உறுதியளித்திருக்கிறார். ஆகவே விரைவில் நல்ல முடிவுகளை மேற்கொள்வார். காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்தில் சேருவதற்கான வாய்ப்பு அதுபோன்ற கருத்துக்கள் இப்போது இல்லை. நேற்றைய தினம் நடந்த ஒரு கிறிஸ்துமஸ் விழாவில் அவங்க மூத்த நிர்வாகிகள் கிட்டத்தட்ட விரைவில் ஒரு நல்லது நடக்கும், இணைய வேண்டிய இடத்தில் இணைவோம் அப்படிங்கிற ஒரு கருத்தையெல்லாம் பேசுகிறாங்க. அதுதான் இந்த மாதிரியான கருத்துக்களுக்கு இணைய வேண்டிய இடத்தில் இணைவோம். அவர் தெளிவாக ஈரோடு மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். 2 கருத்து. கொள்கை ரீதியாக நாங்கள் யாரை எதிர்க்கிறோம் என்பது மக்களை கோஷமிட்டார்கள். அதே நேரத்தில் துரோகம் என்பது அந்த இயக்கத்தை எப்படி இருக்கிறது என்பதை அதையும் வெளியிட்டார்கள். ஆகவே 2 கருத்துக்களும் தெளிவாக உங்களுக்கு இருக்கிறது. அதே தான் அது பொருந்தும். ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் அவர்களுடைய தொண்டர்கள் முழுமையா விஜயின் பக்கம் நம்புறீங்களா? என்னை பொறுத்தவரையிலும் இந்த பொங்கல் முடிந்து அதற்கு பிறகு நீங்கள் ஒரு திருப்புமுனையை பார்க்கலாம். நீங்கள் மூத்த அரசியல் தலைவராக இருந்து நீங்க தொடர்ந்து செயல்பட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு முறை கிறிஸ்தாவே பேசும்போது அடுத்தது என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இல்ல அடுத்தது இல்லைங்க, என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு? பொங்கலுக்கு பிறகு நல்ல முடிவுகள் நீங்கள் கேட்டீர்கள். இந்த கேள்வி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சில பேர் வருவார்கள் என்று கேட்டால் வருவார்கள். இதே போல தமிழக வெற்றி கழகம் திமுக தீய சக்தி அப்படிங்கிறாங்க. ஆனா பாஜகவை எந்த குற்றச்சாட்டும் சொல்றாங்க. பாஜக பொறுத்தவரை கொள்கை ரீதியாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். அதை பார்க்கவில்லையா? ஈரோட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சி இப்படி ஒரு கேள்வி அப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க, பார்த்தீங்களா இல்லையா? 2 கொஸ்டின்ஸ். இல்ல அதை பொறுத்தவரையிலும் அவர் தெளிவாக அன்றைக்கு முடிவு சொல்லியிருக்கிறார். பொதுக்கூட்டத்தில் பேசுகிற போது தெளிவாக அந்த முடிவுகளை தெளிவுபடுத்தி இருக்கிறார். அவர் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரோடு பேசிக் கொண்டிருக்கிறது உண்மை. அதே நேரத்தில் எப்போது அவர்கள் அந்த முடிவுகளை மேற்கொள்வார் என்பதுதான் இன்னும் எனக்கு தெரியவில்லை. தாவாக்கோடு என்னை போன்றவரும் பேசுகிறோம். அவரும் சில கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நல்ல முடிவுகள் எதிர்பார்க்கலாம். என்னுடைய பயணத்தை பொறுத்தவரையிலும் புரட்சித் தலைவர் அம்மாவை போல மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவருடைய நிகழ்ச்சி வருகின்ற 27, 28 மலேசியாவில் ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அது முடிந்ததற்கு பிறகு அவரோடு கலந்து பேசி எந்தெந்த மாவட்டத்தில் அவருடைய சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் என்பதை அவர் எங்களுக்கு முடிவுகளை சொல்வார்கள். கட்டுப்பாடு என்பது அவருக்கு தொடர்ந்து கொடுக்கப்படுகிற ஒரு நிலை. ஆகவே அதையெல்லாம் தாண்டி மக்கள் மனதிலே அவர் நின்று கொண்டிருக்கிறார். மக்களால் 2026 அவர் ஆட்சி பீடத்தில் அமர்வதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. ஒன்றை சொல்கிறேன், புரட்சித் தலைவர் முதன்முறை இயக்கம் சாருகிற போது எப்படி மக்கள் அலை வந்ததோ அதே போல இவருக்கும் அதேதான் வந்து கொண்டிருக்கிறது. கூட்டத்தை கூட்டுவதற்கு செலவு செய்கிறார்கள். ஆனால் செலவே செய்யாமல் கூட்டம் குமிந்து கொண்டிருக்கிற ஒரு தலைவராக இருக்கிறார். அவர் மக்கள் தலைவராக இருக்கிறார். எதிர்கால தமிழகத்தை ஆள வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். இரு கட்சியும் இன்றைக்கு இருக்கிற நிலையை மனதிலே கொண்டு
புதிய ஒரு தலைமை வேண்டும், அவருடைய தலைமையில் என்கிற நிலைதான் மக்களிடத்தில் இருக்கிறது. இந்த முறை வந்து கொங்கு மண்டலத்தில் அதிக இடத்தை பிடிக்கணும் சொல்லி திமுக வந்து ஒரே முடிவோடு இருக்கிறதா? அதுக்காகவே முதலமைச்சர் சரி, துணை முதலமைச்சர் எல்லாருமே கோவையில் வந்து அதிக ஒரு ஆர்வம் காட்டிட்டு யார் அந்த இடத்தை பிடிக்கிறார் என்பதை நீங்கள் விரைவில் தேர்தல் களத்திலே தெரிந்து கொள்வீர்கள். தாவேக்காவும் ஆதிக்கம் செலுத்தும் கோவை மண்டலம் நன்றி. ஆதிக்கம் செலுத்தாது, வெற்றி வாகை சூடும்.